ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கல்யாண வீட்லலாம் பைனாப்பிள் கேசரி சாப்பிட்ருப்பீங்க. அதே டேஸ்ட்டு எப்படி நம்ம வீட்டிலே பண்ணுறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இந்த பைனாப்பிள் கேசரி செய்கிறதுக்கு 1 கப் நெய் சேர்த்துக்கிறேன். அதே கப்பால் ஆயில் சேர்த்துக்கிறோம். ஹீட் ஆகிட்டு முந்திரி திராட்சையை நம்ம போட்டு ஃப்ரை பண்ணி விடலாம். இது நல்லா ஃப்ரை ஆகிட்டு இப்போ நம்ம ரவா சேர்த்துக்க போகிறோம். இது கூடயே 1 கப் ரவா சேர்த்துப்போம். இதை நெய்யோடையே நல்லா ஃப்ரை பண்ணி விடணும். ரவா நல்லா ஃப்ரை ஆகிட்டு இது கூட நம்ம அன்னாசி பழம் சேர்த்துப்போம். இந்த அன்னாசி பழம் ரவா கூடயே நல்லா ஃப்ரை பண்ணி விடணும். இப்போ இதுக்கு தண்ணி சேர்க்க போகிறோம். 1 கப் ரவாவுக்கு 1.5 கப் தண்ணி சேர்க்கணும். நான் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுருந்தேன். 1.5 கப் தண்ணி இதுக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், ஓரளவு ரவா நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதுக்கு 1.5 கப் சீனி சேர்க்க போகிறோம். சுகர் அதிகம் வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் சக்கரை சேர்த்துக்கலாம். கலருக்காக நான் ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். கேசரி ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம ஏலக்காய் பொடி தூக்கலாம். ஃபைனலாக நம்ம ஒரு 1/4 கப்பு நெய் சேர்த்துப்போம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கேசரி ரெடி ஆகிருக்குன்னு. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் யாரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.